ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்கலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்க போகிறோம். என்ன புடவை எடுக்க போகிறோமா, லெஹங்கா எடுக்க போகிறோமான்ட்டு நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மட்டும் தான் கிளம்ப போகிறோம். எங்கள் கூட வந்து மாப்பிள்ளை ஜாயின் பண்ணிப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காமியா, அந்த ஒயிட்டை காமிய ஃபஸ்ட்டு. எந்த ஒயிட்டு பாரு. கலர்ஸ் அப்படியே புக் பண்ணிடுறேன். எப்பயோ போயிருக்க லூசா இருக்கா? என்னாச்சு? அது தலையெல்லாம் போட்டாதான் தெரியும். ரொம்ப பெருசா இருக்கு. அதுதான் சொன்னேன். அது மேலே வந்து நார்மலாக இருக்குது, கீழெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கு. ஓகே, மேலே அந்த ப்ளவுஸ் தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. போட்டு பாருன்னு சொல்லி நார்மலாக சரி மாதிரி. இப்போ அந்த மாதிரி பேட்டர்ன்ல ஹெவி இதுவும் இருக்கு. லைக் எப்படி இருக்குன்னா 12 kg 8 kg அந்த மாதிரி. Potis.
என்ன ஸ்வே என்ன ஸ்வே இதை எடுக்க போகிறீங்களா? சுத்தி வெயில்ல செம்ம தலைவலி வந்துடுச்சு. முதல்ல 2 பேருக்குமே தலைவலி வந்துடுச்சா. அப்புறம் என்னடான்னா ட்ரெஸ் ஒன்று சூஸ் பண்ணோம். லெஹங்கா வந்து ரிசப்ஷனுக்கு எடுத்தாச்சு. ஓகே சொல்லுங்க. அவளுக்கு வந்து மேரேஜ்க்கு வந்து ஒயிட்டா அந்த ட்ரெஸ்ஸு ஒயிட்டா இல்லைன்னா புடவையான்னு முடிவு பண்ணமோ. ஃப்ராக்கு வந்து வெளியெல்லாம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ செட் ஆகலை. அதனால அந்த அம்மாவுக்கு மூஞ்சே சரியில்லை. அவளுக்கு வந்து அந்த மாதிரி தான் வேணும்னு அடம் பண்ணி உட்காந்துட்டு பாருங்க, மூஞ்சே சரியில்லை. இப்போ மறுபடியும் நாளைக்கு கிளம்பி போகணும். மறுபடியும் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இன்னும் கல்யாணம் பண்ண போகிறது இன்னைக்கு ஒரு நாளைக்கே டாராகி தலையெல்லாம் வலிக்குது எங்களுக்கு. காலிலேருந்து சுற்றி ஒன்றும் முடியவே இல்லை. இன்னும் நாளைக்கு வேற சுற்றணும். அப்புறம் மறுபடியும் ஐயோ பத்திரி அடிச்சுட்டு சுற்றணும்னு நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போவே என்ன சொல்கிறது, வெயில் தாங்க முடியல. காரில் தான் போகிறோம், இருந்தாலும் அங்கங்கே இறங்கி போகும்போது வெயில் தானே, ஒரே தலை வலிக்குது எனக்கு. பாப்பா தான் ரொம்ப மூஞ்சி சரியில்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன். என்னம்மாம்மா கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்த வேலையா? தலைவலியில் பார்த்துட்டீங்க 2 பேருமே? பயங்கர தலைவலிமா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மாத்திரைலாம் போட்டு நீங்கள் அமுக்கிலாம் விட்டீங்களா? அழுத்தி விட்ட பிறகு டிஃபன் சாப்பிடணும் எல்லாருமே. சாம்பார் இருக்கு, இட்லி மட்டும் ஊற்றிட்டேன். ஆமாம், இன்னைக்கு என்ன நாளுன்றதை எல்லாருக்கும் சொல்லவே இல்லை, விஷ் பண்ண கூட இல்லை. முடிய போகுது வருஷப்பருப்பையே முடிய போகுது. முடியும் போது சொல்ல வேண்டியது தான் நம்ம எல்லாருக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முடிஞ்சிச்சு. எங்களை மாதிரி யார் சொல்லுவாங்க சொல்லுங்க. இட்லி வந்துச்சு, நல்லா மல்லிகைப்பூ இட்லி மாதிரி சாப்பிட வேண்டியதுதான். சாம்பார் தூள் பண்ணி வச்சாச்சு. சட்னியை வேணா அரைச்சி தானே? வேண்டாம், சாம்பார் இருக்குல்ல. சாம்பார் இட்லி கட் பண்ணி தரேன், கட் பண்ணி நெய் ஊற்றி சாப்பிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. வெயில் திருப்பி வேற நாளைக்கு வெளியே போகணுமா, ட்ரெஸ்ஸு செட் ஆகலை நாளைக்கு பொண்ணுக்கு. நாளைக்கு திருப்பி வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. ஐயோ இன்னைக்கே செட்டா, நான் மாத்திரை என்ன கையில் எடுத்துன்னு போயிடணும். வெயிலில் முடியாது. இன்னும் 1.5 மாசத்துல வந்து எப்படி தான் ஆக போகிறது தெரியல. புரியல, ஒரு வழி ஆகிடும் எல்லாரும். இப்போவே முடியல. ஒரு புடவைக்கு இவ்வளோ ஆயிடுச்சு. ஐயோ என்னம்மா கரண்ட் போயிடுச்சா? டிவி ஆஃப் பண்ண சொல்லுங்க. கரண்ட் போயிடுச்சு, டிவி ஆஃப் பண்ணு. இன்னைக்கு வந்து காலையில் சக்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டோம். சக்கரை பொங்கல், அப்புறம் வடை சுட்ட ஃப்ரெண்ட்ஸு, அப்பளம், மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் சூடு பண்ணார்ல, அதான் ஆவி ஆச்சு. அப்புறம் அது பண்ணிக்கலாம், நான் பண்ணிக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய் பொரியலே காணும். சாப்பிட்டாங்களா? கிண்ணத்தையே காணும். வெண்டைக்காய் பொரியல் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியலே காணும். அதான் ஒரு ஸ்பூன் தாம்மா இருந்துச்சு, காலி. கொஞ்சம் தானே வாங்கிட்டு வந்தீங்க வெண்டைக்காய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தலைவலியில் தைலம் தேய்ச்சி எல்லாம் அமுக்கி விட்டு எப்படி இருக்கிறேன்னு விட்டால் வேறுங்க ஹேர் ஸ்டைலும் நானும் காலையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிளம்பி போகணும் ஜம்முன்னு. ஹைட்டுக்கு எடுக்கவே முடியல போமா.
வெயிலுக்கு முடியல எல்லாருமே டார் ஆயிடுறாங்க. ஆமா மக்கள் ஜனங்க எல்லாருமே நம்ம மட்டும் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க வெயில்ல எங்கேயுமே போக முடியல வர முடியல. நாங்க கார்ல தான் போனோம் ஏசி போட்டுன்னு. அதாவது ஒரு கடையா போனா பரவாயில்லையா, பாப்பாவுக்கு வந்து செட் ஆகல, பிடிக்கல இருந்துச்சு. அவங்களும் எது ஏதோ வச்சு பார்த்தாங்க. அப்படி இருந்து ஒன்று செலெக்ஷன் பண்ணிட்டோம். அது என்ன கலரு என்ன அப்படின்னா நீங்க கல்யாண ஃபங்க்ஷன்ல தான் பார்க்கணும், அப்பதான் காமிப்போம். இப்போதைக்கு நாங்க எடுத்திருக்கோம், லெகங்கா எடுத்திருக்கோம். இப்போ வந்து கல்யாண மேரேஜுக்கு மட்டும் ட்ரெஸ் இன்னும் எடுக்கல. அது நாளைக்கு போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல்லா போத்தீஸ் போயிட்டோம், சரவணா போயிட்டோம், எல்லா இடமும் சுத்திட்டோம் நாங்க. சுத்திட்டு அவளுக்கு செட்டே ஆகல. என்னம்மா அதனால நாளைக்கு தான் எடுக்கலான் இருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சிடுறோம். ஆமா, நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ரத்னாம்பியா மற்றும் கதிரவன். ஓகே, பாய். பாய்.